திண்டுக்கல் மாவட்டம் அழகுப்பட்டி கிராமத்தில் 21 சாமிகள் ஒரே நேரத்தில் இறங்கி அருள்வாக்குகள் சொல்லப்பட்டு பூஜிக்கப்பட்ட ஆச்சரியங்கள். வீரல வைக்கும் அதிசயம். இருபத்தி ஒரு சாமிகள் மீது ஒரே நேரத்தில் அருள் இறங்கி வாக்குகள் சொல்லும் ஆச்சரியங்கள். என்னைய பசங்க பட்டி போட்டோம். சரி சார். போட்ட பசங்க. ஐயா இவ சொன்னலாமா? என்ன கொஞ்சம் பாருங்க. சரி. அது நீங்க போ. சரி சார். உங்க குடுக்குற கூலிய காசு. ஏச்சா குடுங்க. தமாமா. பாய். சந்தோஷம். எல்லாம் பண்ணலாம். டெய்லியும் ஒரே ஆளு. ஆல்ரெடி இருக்கு மண்டாடி கேட்டுட்டு. நான் உங்கள் நாகராஜ். இன்னைக்கு நான் திண்டுக்கல் மாவட்டம் அழகுப்பட்டிங்கிற கிராமத்துக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். 21 சாமிகள் வினோத முறையில் அங்கே பூஜிக்கப்பட்டு அருள் வாக்குகள் சொல்லப்படுவதாக அங்குள்ள செந்தில் முருகன் அவர்கள் நமக்கு போன் மூலியம் தெரிவித்திருந்தார். இன்னைக்கு நான் அங்கே தான் போயிட்டு இருக்கேன். ஐயா வணக்கங்கய்யா. நான் அழகுப்பட்டி எங்கள் குலதெய்வம் வந்து ஐயனார் 21ங்கய்யா. இது இந்த ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அழகுப்பட்டி கிராமம் அழகுப்பட்டியில் இருக்குங்கய்யா. இது அழகுப்பட்டி பங்காளிகள் அனைவரும் ஆலயம் திருவிழா நடத்துறது கோயிலோட ஆடி மாதம் திருவிழா நடத்துவீங்க வழக்கமாக எப்பயுமே. அப்போ நடத்திருக்கும் போது நம்ம கூட்டம் போடுவோங்க. கூட்டம் சொல்லி சாட்டி கூட்டம் போடுவோம்.
சாமி இந்த பையன் ஈஸ்வரி இறக்குவாங்க. முதல்ல ஈஸ்வரி இறக்கி என்னங்கய்யா இந்த மாதிரி இந்த வருஷம் திருவிழா நடத்தலாம்னு இருக்கோம், உத்தரவு எப்படி சாமி உத்தரவு கொடுத்தா நடத்தலாம் அப்படின்னு கேட்பாங்க. சாமியை இறங்கி வந்து அருளோட உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் 2-3 சாமி வச்சு கேட்பாங்க. கேட்டதுக்கப்புறம் அவங்க என்னைய பசங்க மட்டும் நீ போட்டவன சரி சாமி. போட்டு பார்க்கல. ஐயா 21 இல்லாம அதுக்கப்புறம் வந்து இந்த வருதி போடுறதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு எங்க ஆலயத்துக்கு கோயிலுக்கு. அது என்னன்னா வருதி போடுறதுன்னா பசுமாட்டு சாணம் இருக்கு இல்லையா, பசுமாட்டு சாணம் 21 பிடிப்பாங்க. 21 உருட்டு பிடிக்கிறதுல வந்து கீழே வந்து வெத்தலை வச்சுருவாங்க. பிள்ளையோட காம்பு வச்சுருவாங்க. அந்த பிள்ளையும் காம்பு வெளியே தெரியாத அளவுக்கு நடுசருக்குள்ள வச்சு உருட்டிடுவாங்க. மீதி வந்து 19 உருட்டை வந்து வெறுமனே இருக்கு, உள்ள ஒன்றுமே இருக்காது. அப்படி உத்தரவு கொடுக்குற சாமி வந்து 21 சாமியுமே வந்து அந்த வெத்தலை இருக்கிறத மட்டும் கரெக்டாக எடுக்கணுங்கய்யா. அருளோட வந்து அந்த வெத்தலை இருக்கிற உருட்டையை மட்டும் எடுத்துட்டாங்கன்னா திருவிழா நடத்துக்கு உறுதியாயிருங்க. சாமியை வெத்தலை எடுத்து மச்சம் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டீங்கய்யா நம்ம என்னைக்கு முடிவு பண்ண திருவிழா வச்சுருக்காங்க எல்லா வருஷமும் ஆடி மாதம் தான் வைப்பாங்க. எவ்வளோ 5 வருஷம் தொடர்ந்து மழை இல்லாமல் இருந்தாலும் சரி, 10 வருஷம் தொடர்ந்து மழை இல்லாமல் இருந்தாலும் சரி திருவிழா நடத்துவோம். இவ்வளோ வறட்சியிலையும் ஆடி மாதம் மட்டும்தான் திருவிழா நடத்துவோம். இதில் வந்து முக்கியமான நிகழ்வு என்னன்னா, நாங்கள் வந்து 7 குளத்துல கிணறு வெட்டி அந்த தண்ணி எடுத்து தான் பொங்கல் வச்சாதான் பூஜையே நடக்கும். அந்த தண்ணி எடுத்த முன்னாடி தான் ஊரில் திருவிழான்றது வெளியூருக்கு பக்கத்து ஊருக்கு தெரியும். அந்த திருவிழா அந்த தண்ணி தீர்த்தை எடுத்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் எங்கள் ஊரில் மைக் செட்டே பிடிக்கும். அன்றைக்கி மதியம் ஆனாலும் சரி 1 மணி ஆனாலும் சரி யார் வீட்லேயும் சாப்பாடு சமைக்க மாட்டாங்கய்யா. சாப்பாடும் சமைக்க மாட்டாங்க. வெளியூர்லேருந்து வந்தாலும் ஏதோ பிஸ்கெட்டு மைக் சீட்டே கிடக்கும். அதுக்கப்புறம் தாங்க வீட்டுகளிலே சமைக்கவே ஆரம்பிப்பாங்க. அது 2 மணியாக இருந்தாலும் சரி 1 மணியாக இருந்தாலும் சரி 3 மணியாக இருந்தாலும் சரிங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்தபடி தான் வழக்கமாக நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த பார்த்துட்டு இப்போ நீங்கள் அந்த பார்த்துட்டு அது நீங்கள் லைட் இருக்கீங்க, அது வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் தூரமாக நின்று நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோங்க. நாங்கள் வந்து அந்த 7 முளத்தில் தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த இடத்துல தான் நீங்கள் கிணறு அமைச்சிருக்கோம். இந்த வருஷம் என்னென்னா ஒரு சிறப்புங்கன்னா, இந்த வருஷம் வந்து ஒரு 21 சாமியை வந்து 4 பேர் மேலேயே வந்து உட்காந்துருக்குங்க கிணறு அமைச்சா வந்து 4 பேருமே சாமி ஆடி போய் 2 பேர் மால் போட்டாங்க. மால் போட்டதில் வந்து எப்பயுமே வழக்கத்தை விட இந்த வருஷங்கய்யா 3/4 மணி நேரத்தில் தீர்த்தம் எடுத்துட்டாங்கய்யா. நாங்கள் அதாவது வந்துங்க 6:30க்கு ஆரம்பித்தோங்கய்யா. 7:15 வந்துட்டு தீர்த்த கண்ணில் பார்த்துட்டாங்கய்யா. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மணி நேரம் கூட எங்களால் ஆழத்தை அதிகப்படுத்த முடியல ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு வந்துங்க தண்ணீர் தீர்த்தம் வந்து அதிகமாக ஊறிக்கிட்டே இருந்ததுனால எங்களால் வேலையை செய்ய முடியல. என்னன்னாங்க இந்த வருஷம் வெகு விரைவில் வந்து தீர்த்தம் எடுத்ததுங்க எங்களோட தனி சிறப்பு. இந்த வருஷம் தீர்த்தம் வந்து அதிகமாக இல்லைன்னா வந்து ஒவ்வொரு வருஷங்களும் வந்து 2 மணி 3 மணி வரைக்கும் கூட ஆயிருக்குங்க. இந்த வருஷம் சப்போஸ் ஒரு டைம்லாம் 5 மணி கூட ஆயிருக்குங்க. இந்த வருஷம் வந்து வெகு விரைவில் இருந்துருச்சுங்க. எங்களோட சாமி அனுக்கிரகம் எங்களுக்கு பண்ணிட்டாருங்க. திருவிழா காணங்க பக்தவடிகள் வந்து சப்போஸ் ஒரு டைம் திண்டுக்கல் மாவட்டம் இருந்து வருவாங்கய்யா. 18 கிராமத்துல இருந்தும் வருவாங்கய்யா. இந்த வருஷம் என்னன்னா பாண்டிச்சேரியிலேருந்து கூட வந்துட்டாங்க, சென்னையிலேருந்தும் வருவாங்கய்யா. எங்கெங்க எங்கள் சொந்த பந்தம் இருக்காங்களோ தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்க எல்லாம் நாங்கள் அழைப்பு வருவாங்கய்யா. அங்கங்கே இந்த திருவிழானா ஒன்று கூடிடுவோம். பாண்டிச்சேரியிலேருந்து கூட வந்துட்டாங்க, சென்னையிலேருந்தும் வருவாங்கய்யா. எங்கெங்கே எங்கள் சொந்த பந்தம் இருக்காங்களோ தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்க எல்லாம் நாங்கள் அழைப்பு கொடுத்துருவோங்க. அங்கங்கேருந்து வந்து திருவிழானா ஒன்று. முதன்மை சாமி வந்து ஈஸ்வரி அம்மனுங்க. ஈஸ்வரி அம்மன் வெற்றி மற்ற 21 தெய்வங்கள் கூட ஆடி வருவாங்கய்யா. ஆடி வரும்போது என்னென்னா பெரிய கருப்பு சாமி வந்து அருவா மீது
வருவாருங்க. ஒரு 20 மீட்டர் தூரம் அருவாலே நடந்து வருவாருங்க. நாங்கள் பசங்கள்லாம் வந்துட்டு அருவா பிடிப்போங்க, நெட்டாக பிடிச்சிட்டே போவோம். அதில் சாமி